அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். சென்னை கொரட்டூரில் வசிக்கும் திரு கே எஸ் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நடந்த அருள் விளையாட்டு இது. 1974 வருடம் கணபதிக்கு உணவு உட்கொள்ளும் பொழுது விழுங்குவதில் சிரமம் இருந்து வந்தது. எனவே அருகில் இருந்த டாக்டர் வைத்தியலிங்கம் என்பவரிடம் சென்று பரிசோதித்து கொள்ள சென்றார். டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுத்து வரும்படி எழுதி கொடுத்தார். அதன்படி கீழ்ப்பாக்கத்தில் மில்லர் சாலையில் டாக்டர் சங்கரன் நடத்தும் லேபில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க டாக்டர் சங்கரன், இது உணவுக்குழாய் புற்றுநோய், உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லையேல் 15 நாட்களுக்கு மேல் உயிருடன் இருப்பது கடினம் என்று கூறிவிட்டார். கணபதி கவலையுடன் டாக்டர் வைத்தியலிங்கம் அவர்களிடம் எக்ஸ்ரேயை காண்பித்தார். அவரும் இதையே உறுதி செய்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள டாக்டர் மோகன்ராவ் அவர்களிடம் அனுப்ப அவரும் பரிசோதித்து புற்றுநோய்தான் என உறுதி செய்து அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பிரபல மருத்துவர் சாலமன் விக்ரமிடம் அனுப்பி வைக்க அவர் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வற்புறுத்தினார். மருத்துவர் குறித்த 15 நாட்களில் 8 நாட்கள் ஓடிவிட்ட 7 நாட்கள் கெடுவை நினைத்து கவலை கொண்ட கணபதியும் அறுவை சிகிச்சைக்கு முன் தான் நம்பி தொழுகின்ற நடமாடும் தெய்வம் பெரியவாளிடம் சென்று அருள் வேண்டி முறையிட தீர்மானித்து பெரியவாள் தங்கியிருந்த தேனம்பாக்கம் சென்று சரணடைந்தார். திரு அண்ணாதுரை ஐயங்கார் என்பவருடன் உரையாடி கொண்டிருந்த ஸ்ரீ மகா பெரியவாள் கணபதியின் குறை கேட்டு, பரீட்சித்து போல் 7 நாள் கெடுவுடன் வந்திருக்கிறாயா என்று கூறி, உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, நீ 100 வயது இருப்பாய், கவலை வேண்டாம் என அருள்மழை பொழிந்தார். மிகவும் ஆனந்தம் அடைந்த கணபதி வீடு திரும்பி மருத்துவரிடம் செல்ல, அவர்கள் அதிசயமும் ஆச்சரியமும் குழப்பமும் கொண்டு மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது வியாதி இருந்த சுவடு கூட இப்பொழுது தென்படவில்லை. எனினும் வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால் அவர்கள் வற்புறுத்தலால் மாம்பலம் டாக்டர் MS ராமச்சந்திரனிடம் சென்றார். அவரோ புற்றுநோயை உறுதி செய்து வேலூர் CMC ஆஸ்பத்திரிக்கு போகும்படி சொன்னார். குழம்பிய கணபதி மீண்டும் தேனம்பாக்கம் செல்ல பெரியவாள் மௌனம் பூண்டிருந்தார். அந்த சமயத்தில் மயிலியில் இருந்து 12 சுமங்கலிகள் பெரியவாள் தரிசனத்திற்கு வந்திருந்தனர். அதில் ஒரு அம்மையார் கணபதி கதையை கேட்டுவிட்டு, கவலை வேண்டாம், எனக்கு 18 வயதில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு தீராத வயிற்று வலி வந்து துன்பப்பட்டாள், மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள், ஆனால் நாங்கள் பெரியவாளிடம் தஞ்சம் புகுந்தோம், பெரியவாளும் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்றும் அபிஷேக தீர்த்தம் அருந்தும்படியும் சொன்னார், அதன்படி செய்து சௌகரியம் அடைந்தோம் என்று கூறி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். தெளிவடைந்த கணபதி மீண்டும் பெரியவாளை வணங்கி விடைபெற்று வீடு திரும்பினார். பெரியவாள் வாய் திறந்து சொல்லாவிடினும் அவரது அருள் பார்வையே இன்னும் ஏன் தயக்கம், சந்தேகம் என்று கேட்பது போல் இருந்ததால் கணபதி அறுவை சிகிச்சை செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து கொண்டாலும் மற்றவர்கள் திருப்திக்காக ஆயுர்வேத மருந்தை உபயோகித்தார். 1 மாதம் கழித்து மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் சங்கரனிடம் காட்ட, அவரும் அதிசயம் கொண்டு சிரம் மேல் கை உயர்த்தி கும்பிட்டு, பெரியவாள் அருளே இப்படி செய்துள்ளதாக வியந்தார். மேலும், உன் பழைய எக்ஸ்ரேக்களை மருத்துவக் கல்லூரியில் MD படிக்கும் மாணவர்களிடம் காட்டுகிறேன், அவர்களும் இதை கேன்சர் என்று சொல்லவில்லையானால் நான் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். எது எப்படியா இருந்தாலும் 15 நாட்களே உயிருடன் இருக்கக்கூடிய நோய் குணமானது பெரியவாள் ஆசீர்வாதத்தால் தானே, அன்றி மருந்தால் அல்ல என்று வியந்தார். இப்படி செயற்கரிய செய்யும் பெரியார் நம் பெரியவாள். தஞ்சம் புகுந்த பக்தருக்காக எதையும் செய்யும் அருள்மலைதான் நம் நடமாடும் தெய்வம் பெரியவாள். அப்படி செய்த இன்னொரு அருள் இதோ. பெங்களூரில் மத்திய அரசின் இராணுவ கணக்கு அதிகாரியாக உயர் பதவியில் இருக்கும் உத்தம பக்தர் திரு சதாசிவம். நற்குடியில் பிறந்து வளர்ந்த இவர் பெரியவாளையே முழு முதற் கடவுளாய் வழிபடும் பக்தர். இவருக்கு உத்தியோகம் சில காலம் டெல்லிக்கு அருகில் மீரட்டில் இருந்தது. என்னும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காஞ்சி வந்து பெரியவாளை தரிசிக்கும் பழக்கம் உள்ளவர். அப்படி ஒரு தரம் அவசரமாக இரவு சென்னையிலிருந்து மீரட் போக ரயில் டிக்கெட் பதிவு செய்து கொண்டு
காலை பெரியவாளை தரிசனம் செய்ய காஞ்சி வந்தார். பெரியவாள் அப்பொழுது தான் அடியவர்களுக்கு தரிசனம் தந்து முடித்துவிட்டு ஓய்வு கொள்ளச் சென்றதை அறிந்தார். தரிசனம் கிடைக்கவில்லையே என மிகவும் வருத்தமுற்ற அவர் தங்கி இருந்து தரிசிக்கவும் நேரம் இல்லாமல் இரவே ரயில் பிடிக்க வேண்டி இருப்பதை நினைத்து மனதால் பெரியவாளிடம் முறையிட்டு கண்ணீருடன் வீடு சென்று இரவு மீரட் பிரயாணமானார். ஆனாலும் ரயிலில் இரவு முழுவதும் உறக்கமின்றி பெரியவாள் தரிசனம் கிடைக்காததை எண்ணி எண்ணி வருந்தி உருகிக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை நடந்த அதிசயம் என்னவென்றால், கோபால் சென்ற ரயில் அயோத்தி கலவர சம்பவத்தால் மேற்கொண்டு போக முடியாமல் வண்டியை மீண்டும் சென்னைக்கு திருப்பிவிட்டார்கள் ரயில்வே நிர்வாகிகள். அளவில்லா மகிழ்ச்சியை கொண்ட சதாசிவம் அதே வண்டியில் சென்னை திரும்பி உடனே காஞ்சி விரைந்து கண்கண்ட தெய்வத்தை கண்ணார சேவித்து அருள் பெற்று பிறகு தன் இருப்பிடம் சேர்ந்தார். இத்துடன் இன்றைய திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.